அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் என்பதே. தேவனுடைய ஊழியக்காரர்களான பவுலும் சீலாவும் லீஸ்திரா என்ற பட்டணத்திற்கு போய் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து ஊழியம் செய்து கொண்டு இருந்தார்கள். அங்கே இருந்த ஒரு பிறவி சப்பானி ஒருவன் பவுல் பேசுகிறதை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், தன்னை குணமாக்குகிற விசுவாசம் அவனுக்கு உண்டென்பதை கண்டான். அந்த சப்பானி தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் ஒருபோதும் நடக்க முடியாதவனாயிருந்தான். ஆனாலும் அவனுக்கு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருந்ததை பவுல் கண்டார். பிரியமானவர்களே, ஊழியம் செய்கிறவர்களான நாம் மற்றவர்களின் சூழ்நிலைகளை பார்த்து புரிந்து கொள்வது மட்டுமல்லாது, அவர்களுடைய உள்ளான மனதில் இருக்கும், இருதயத்தில் இருக்கும் விசுவாசத்தையும் காண வேண்டும். ஏனென்றால் நமக்கு அந்த வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தரே நமக்கு அதை தெரியப்படுத்துகிறார். இதனால்தான் பிறவி சப்பானியா இருந்தவனை பவுலினால் குணமாக்க சாத்தியமாயிற்று. அதே போல அந்த பிறவி சப்பானியானவனுக்குள்ளும் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருந்தது. நாமும் கர்த்தரையே சார்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியின் வரங்களினால் மற்றவர்களுக்குள் இருக்கும் விசுவாசத்தை காண்கிறவர்களாக இருப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னும் விசுவாசத்தினால் அநேக அற்புதங்களை காணும்படியாக கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.